சுக்கிர பகவானின் மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் மகாலட்சுமி தாயாரின் படத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதுவும் பச்சை நிற புடவை உடுத்திய மகாலட்சுமி தாயாரின் படத்தை வாங்கி சுத்தம் செய்து அவளுக்கு வாசனை மிகுந்த சந்தனம் குங்குமத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அந்த மகாலட்சுமி தாயின் படத்திற்கு முன்பாக புதிதாக ஒரு அகல் விளக்கை வாங்கி அந்த அகலில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபமானது சுக்கிரனுடைய திசையான வடக்கு திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும். பிறகு இந்த தீபத்தில் ஒரு சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய் விதை போட வேண்டும். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக சுக்கிர பகவானுக்கும் மிகவும் பிடித்ததான கற்கண்டு மற்றும் மாதுளை பழங்கள் வைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு வாரமும் சுக்கிர ஹோரையில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலம் சுக்கிர பகவானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வாரம் ஏற்றிய அதே அகல் விளக்கை அடுத்த வாரம் உபயோகிக்க கூடாது. புதிதாக அகல் விளக்கை வாங்கிதான் பயன்படுத்த வேண்டும். மகாலட்சுமி தாயார் அணிந்திருக்கும் புடவை நிறம் பச்சை நிறமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுக்கிர பகவான் அருளை நம்மால் எளிதில் பெற முடியும். மற்ற நிறங்களை விட பச்சை நிற மகாலட்சுமிக்கு சக்திகள் அதிகம்.